ஹாய்ங்க. பாலிட்டி வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எந்தெந்த யூனிட்லாம் வந்துட்டு கவர் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் வந்துட்டு படிக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணுங்க. ஏன்னா லாஸ்ட்டு குரூப் 4ல் வந்துட்டு இதுலேருந்து கொஷின் வந்துட்டு 2 கொஷின் வந்துட்டு வந்துருந்துச்சு. அதனால் கண்டிப்பாக 6, 7, 8 இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக படிச்சிருங்க. சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையிலும் இந்த 6 லெசன் வந்து படிங்க. இது படிக்கிறதுக்கே மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 1 hour தான் ஆகும். அடுத்து 7th ஸ்டாண்டர்டுன்னு பார்க்குறப்ப வந்துட்டு இந்த 5 யூனிட் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் 8th ஸ்டாண்டர்டுங்கிற அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு இந்த 5 யூனிட் வந்துட்டு படிக்கணுங்க. அடுத்து வந்து 9th ஸ்டாண்டர்டுங்க. 9th ஸ்டாண்டர்ட்லேயும் இந்த 5 யூனிட் வந்துட்டு படிக்கணும். இதில் ஃபஸ்ட்டு யூனிட் பாருங்கள், அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி. அதுவும் அரசாங்கங்களின் வகைகள். இந்த ரெண்டுமே வந்துட்டு படிக்கிறப்ப கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அதனால இது மட்டும் கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 10th ஸ்டாண்டர்டுன்னு பார்க்குறப்ப வந்துட்டு இந்த 3 யூனிட்டுமே ரொம்ப 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 முக்கியம். இதிலிருந்தே உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் 4 கொஷின் வரையிலும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த 9th 10th நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 11th ஸ்டாண்டர்டுங்க. 11th ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையிலும் முதல் 3 யூனிட்டுங்க. இப்போ வந்து 11th 12th படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்டு, அதில் வந்துட்டு என்னென்ன ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு தடவை தெளிவாக வந்துட்டு படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் 6th to 10th வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு மேலோட்டமாக வந்துட்டு உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க, பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு மட்டும் நீங்கள் ஒரு தடவை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 யூனிட் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 4, 5, 6 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு யூனிட் 8 and 9ல் வந்துட்டு உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அதனால் வந்துட்டு இதையும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 12th ஸ்டாண்டர்டுன்னு பார்க்குறப்ப வந்துட்டு மொதல் 5 யூனிட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஜஸ்ட்டு அட்லீஸ்ட் ஒரு தடவை ரீடாவது அதில் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டாப்பிக்லாம் இல்லாமல், அதாவது ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய இந்த டாப்பிக்லாம் இல்லாமல் வேறு என்ன வந்துட்டு பாலிட்டியில் படிக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.